டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது சர்ச் பட்டனில் Visual Studio 2022 Enterprise அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் என்டர்பைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து எல்லா டூல்ஸும் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் Visual Studio கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த Visual Studio setup.exe ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பேசிக் செட்டப் ஃபைல். இது ஸோ இந்த பேசிக் ஃபைல் வந்து இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டலேஷன் ஆகும். இதில் வந்து Visual Studio இன்ஸ்டாலர் முதல்ல வந்து டவுன்லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டலேஷன் வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ASP.NET, Azure, Node.js, Python டெவலப்மெண்ட்டு, .NET, அதேமாதிரி .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் வித் C++. ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டலேஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? இதில் டோட்டல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44.75 GB வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ஃபியூச்சருக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிட்டு ஸோ ஒரு பேக்கேஜாக வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டலேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு டவுன்லோடே, அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, Visual Studio இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு Visual Studio 2022 டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் ஓப்பன் ஆக போகுது. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் Visual Studio வந்து 2020 ஓப்பன் ஆக போகுது. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து Visual Studio நமக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகுது. ஓகே.